பத்திரிகையாளர் திரு மாதவன் இணைப்பில் மூலமாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மாதவன். தற்போது வரைக்கும் மகாராஷ்டிரால 222 இடங்கள்ல பாஜக கூட்டணி முன்னிலை, காங்கிரஸ் 54 தான். அதே போலதான் ஜார்க்கண்ட்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி முன்னிலையில இருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? முதலாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இது முதற்கட்டம் இல்லை. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை இது பாரதிய ஜனதா கட்சியின் என்டிஏவின் மகாயுத்தி என்று அவங்க சொல்றாங்க. அதுக்கு வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வித்தியாசத்துக்கு அப்புறம் அவங்க தோப்பாங்கிற யாராவது நம்பிக்கை வச்சிருந்தா அது ரொம்பவே பகல் கனவா இருக்கும். இப்போ அது நீங்க வெற்றினா இந்த வெற்றியின் காரணம் என்ன, வெற்றியின் அம்சங்கள் என்ன, வெற்றியின் விளைவுகள் என்ன என்று 3 விதமா பார்க்கலாம். வெற்றியின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா அதாவது மக்களவை தேர்தலில் ஜெயிச்ச கூட்டணி இப்போ ஏன் ஜெயிக்கிறேங்கிற கேள்வி இருந்தது. இப்போ சமீபத்தில் நான் பர்காதத்து சேனலில் இன்னைக்கு தான் பேசினேன். அதில் 2-3 காரணம் வெளியில் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அபிப்பிராயம் என்னவென்னா, ஏக்நாத் ஷிண்டே ஒரு தலைதூக்கி நிற்கும் ஒரு தலைவராக நிற்கிறார். ஒரு உப்புக்கு சப்பானியில் பிஜேபி கட்சியை உடைச்சிட்டு பிஜேபியோட ஒட்டுண்டு ஒரு வால் மாதிரி ஒட்டுண்டு போனாருங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. அது போய் இப்போ அவரே ஒரு தன்னிலையில் அவரே ஒரு தலைவர், திருப்பியும் அவர் முதன் மந்திரி ஆகுவார் என்கிற சாத்தியக்கூறோடு இப்போ யாரும் முதன் மந்திரி ஆவார்ங்கிற பேர் இருக்கலையே ஒழிய, இப்போ இந்த வெற்றிக்கு அப்புறம் அவர் தான் தலைமை தாங்குவார் என்ற சாத்தியக்கூறு ரொம்பவே கூடியிருக்கு. அவருக்கு ஒரு பாஜக தரப்புல இருந்து தேவேந்திர பட்னாவிஸோட ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து அவர் வரதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஆமா, அவரோட ஆதரவாளர்கள் எப்பவும் நம்மளுக்கு விமர்சகராக பார்க்கறதே என்னன்னா, வெறும் அவர் ஆதரவாளர்கள் அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ முக்கியமா கவனிக்க வேண்டியது சாத்தியக்கூறு என்ன, எதற்காக, ஏன்னு ஆராய வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. அதுல அவருடைய தலைமையில் உள்ள சிவசேனா என்பது பழைய சிவசேனா பிழைந்து போன பிறகு பாலா சாஹிப் தாக்கரேவின் அரசியல் வாரிசு அவருடைய மகன் உத்தவ் அல்ல ஏக்நாத் ஷிண்டே தான் என்ற ஒரு பிம்பம் அல்லது ஒரு நிலைப்பாடு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அது முதல் விஷயம். ரெண்டாவது, அவருடைய எத்தனை சீட்டுகளை பிடிச்சிருக்காரு, எத்தனை இடங்களை பிடிச்சிருக்காருங்கிறதும் பார்க்கறதையும் நல்ல எண்ணிக்கை அவருக்கு கிடைச்சிருக்கு. உங்கள்கிட்ட பட்டியல் இருக்கலாம், ஆனால் நான் இப்போ சமீபத்தில் பார்த்தபோது இப்போ அண்மையில் அதுதான் இருந்தது. ஸோ அதுவும் அவருக்கு ஒரு சாதகமாக அமைந்துள்ளது. குறிப்பாக வளர்ச்சி திட்டம் எதற்காக ஒரு மக்களவை தேர்தலில் ஜெயிக்காத பாரதிய ஜனதா கட்சி மாநில அவையில எதுக்காக ஜெயிக்கிறதுங்கிறத ஒரு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். அது நான் கேள்விப்பட்டவரை, எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் வேறு, கேள்விப்பட்டது வேறு, ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுறேன். என்னுடைய அபிப்பிராயம், ஏக்நாத் ஷிண்டேயும் சமூக நல திட்டமான லட்கி பெஹன் திட்டம் என்று இப்போ நம்ம ரவீந்திரன் பேசியிருந்தார். தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ தெற்குல தோன்றிய மகளிருக்கான திட்டங்களை இப்போது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சேர்ந்து தன்னுடைய அரசியல் திட்டங்களையும் நிர்வாகத்திலையும் அதை ஒரு விதமாக காங்கிரஸோட ஐடியாவை அவர் தன்னிலைப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்னோட கருத்து. அது இதை தவிர RSS ரொம்ப முக்கியமா ஒரு பொறுப்பு வகித்து இருக்கிறது. ஹரியானா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒவ்வொரு மூலை முடுக்கில் போய், தெருவுகளில் போய், ஒவ்வொரு வீட்டிலையும் போய் அவங்க தேசிய ஒற்றுமைக்கு, அதாவது பட்டேங்கே யா கட்டேங்கேன்னு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஒரு முழக்கம் கொடுத்தார் மகாராஷ்டிரா தேர்தலில். பட்டேங்கே யா கட்டேங்கன்னா ஒன்றுபடுவோம், சரி, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. பாஜகவினுடைய வெற்றிக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அடுக்கிட்டு இருக்கீங்க.